நெக்ஸ்ட் புளிரிப்பட்டன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புளிரிப்பட்டன் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்டெம் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யுது, மைலாய்டு ப்ரோஜெனிட்டாரா மாறுது. இன்னொன்னு லிம்பாய்டு ப்ரோஜெனிட்டார். நல்லா மைண்ட்ல வச்சுங்க. ஒன்னு என்னது, மைலாய்டு ப்ரோஜெனிட்டார். இது வந்து பார்த்தா எதை உருவாக்குது அப்படின்னா எரித்லாய்டு ப்ரோஜெனிட்டாரா போயிட்டு எரித்ரோசைட் ஆர்பிசியா உருவாக்குது. அதுல இன்னொன்னு மைலாய்டு ப்ரோஜெனிட்டார் ஒன்னு என்னென்ன உருவாக்குது அப்படின்னா பிளேட்லெட்ஸ் ரத்த தட்டை செல்கள், இன்னொன்னு பேசோஃபில், இன்னொன்னு என்னது ஈசனோஃபில்ஸ். எந்தெந்த செல்ஸ் எப்படி உருவாகுது பாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுல இருக்க ஸ்டெம் செல்ஸ் கிரானுலோசைட் துகள்கள் உடைய என்னது மோனோசைட் ப்ரோஜெனிட்டரா மாறுது. ஒன்னு நியூட்ரோஃபில், மோனோசைட், இன்னொன்னு என்னது டென்ட்ரிட்டிக் செல். இந்த மோனோசைட் தான் என்னவா மாறுது, மேக்ரோபேஜஸா மாறுது. அதுக்கப்புறம் லிம்பாய்டு ப்ரோஜெனிட்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டெம் செல்ஸ் இருந்து வரக்கூடியது அது பி செல்ஸ், இன்னொன்னு டி செல்ஸ். இதை ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப புளிரிபொட்டன் செல்ஸ்னா ஒரு ஸ்பெசிபிக் செல்ஸ் உருவாக்குது. அப்ப வாட் ஆர் த செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த புளிரிபொட்டன் ஸ்டெம் செல்ஸ். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தி, ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க கவனிங்க, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Dendritic cells are called so because it is covered with a long thin membrane extension that resembles dendrites of nerve cells. நரம்பு செல் பாத்தீங்களா, நியூரான் பாத்தீங்களா, இந்த நியூரானோட வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் பால இருக்கும் டென்ட்ரிட். அதை பாக்குற மாதிரி இந்த டென்ட்ரிக் செல் இருக்கிறதுனால இதுக்கு பேரு டென்ட்ரிட்டிக் செல்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. These cells are present the antigen to என்னது antigen T helper cell. இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு, ஆன்டிஜன் டு ஹெல்தி ஹெல்பர் செல்ல பிரசன்ட் ஆயிருக்கு. டி உதவி செய்யும் செல்கள். 4 types of dendritic cells are known. They are Langerhans, interstitial cells, myeloid, lymphoid cells. இதுதான் 4 types of dendritic cells. 4 வகையானது. அடுத்து கவனி, histocompatibility antigen or cell surface antigen. ஒரு உறுப்பை வந்து இன்னொரு உறுப்புக்கு மாற்றணும்னு வச்சுக்கேன். ஒரு ஹார்ட் இன்னொரு ஹார்ட்டை மாத்துறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஹார்ட்டுக்கு மேல ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருக்கும். அதை ஏற்கிறவங்களுக்கும் அந்த ஆன்டிஜன் சேமா இருக்கான்னு பாத்துக்கணும். அதான் ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டி. வேற வேற திசுக்கள் இருந்ததுன்னா அந்த திசுக்கள் ஒத்து போகாது. தட் இன்டியூஸ் அன் இம்யூன் ரெஸ்பான்ஸ் லீடிங் டு த ரிஜெக்ஷன் ஆஃப் அல்லோகிராஃப்ட். அப்ப ரெண்டுமே ஒன்னா இருந்தா மட்டும்தான் அந்த ஹார்ட் சேர்த்துக்கும். வேற வேற டிஷ்யூவோட ஆன்டிஜன் இருந்தா சேர்த்துக்காது. இதை மைண்ட்ல செட் பண்ணிக்க. Antigenicity is the property of the substance antigen that allow to react with the product of the specific என்னது immune system. அது ஸ்பெசிபிக் குறிப்பிட்ட இம்யூன் சிஸ்டத்தோட ஃபைட் பண்றது அது ஒரு முக்கியமான வேலைங்கிறாங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா லிம்போசைட்ஸ் பத்தி டீடைலா நம்ம பார்க்கலாம். ஓகே, எதை பத்தி நம்ம பார்க்க போறோம், லிம்போசைட்ஸ். ஓகேவா, ஓகேவா மேகநாதன்?